சுட போகிறோம். கோதுமை மாவு போட்டு நம்ம எப்படி பூரி சுடணும்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, இது வந்து கோதுமை மாவு, இது 400 கிராம் அளவு எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து தேவையானது வந்து ரவை, இது வந்து சூஜி ரவை, உப்புமாக்கு போடுவோம்ல அந்த ரவை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கடல மாவு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஜீனி வந்து 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் எண்ணெய், இதை பிணையிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் வந்து தண்ணி, தேவையான அளவு தண்ணி. இது எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இது வந்து இந்த ரவை, ஜீனி, உப்பு எல்லாத்தையும் வந்து ஒரு சுடுதண்ணியில் போட்டு இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுருக்குறோம். நல்லா சூடாக வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சுருக்குறோம். இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக, மாவில் மிக்ஸ் ஆகிறதுக்காக பண்ணியிருக்கோம். இது எப்படி நம்ம இப்போ பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கோதுமை மாவு போட்டுக்கிறோம். அப்புறம் கடலை மாவு சேர்த்துக்கிறோம். இது கடலை மாவு எதுக்கு சேர்த்துக்கிறோம்னா, கொஞ்சம் வந்து கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கும். இப்போ வந்து இந்த ரவை, ஜீனி, உப்பு கலந்த அந்த மிக்சிங் வந்து ஊற்றுறோம். நம்ம சுடு தண்ணியில் நல்லா வெதுன்னு தண்ணியில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா அந்த ஜீனி, ரவை இதெல்லாம் வந்து சாஃப்டாகிடும். இது நல்லா பிணைஞ்சிக்கிறோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கிறோம். இந்த மாதிரி தெளித்து பிணைஞ்சிக்கோங்க. நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு பிணைவோம் பாருங்கள், அதே மாதிரி தான். ஆனால் ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது பூரிக்கு, அப்புறம் எண்ணெய் வந்து உறிஞ்சிரும். ரொம்ப தண்ணி ஆகாமல் கொஞ்சம் நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா நம்ம பால் மாதிரி செஞ்சுக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை வந்து நல்லா பிணைஞ்சு நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா நம்ம நல்லாயிருக்கும். 10லேருந்து 1/4 மணி நேரம் நம்ம ஊற வச்சிட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு பூரி போட நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ நல்லா நம்ம வந்து பிணைஞ்சாச்சு. இதை நம்ம வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. இப்போ வந்து நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடறோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இந்த மாவு வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதாவது மேக்ஸிமம் 10 நிமிஷம் நீங்கள் வந்து அது ஊறட்டும், அதுக்கு மேலே ஊறக்கூடாது. 5 நிமிஷம் வந்து நீங்கள் எடுத்துருங்க. நாங்கள் 5 நிமிஷத்தில் எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பால் மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி நம்ம இப்போ தேய்ச்சி வச்சுருக்குறோம். இதை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் வேணும்னா ஏதாவது ஒரு மூடி, சம்படம் மூடி இருக்கும் பாருங்கள், அந்த ஷேப்பை எடுத்துகிட்டு நல்லா அமுக்கிக்கோங்க. அமுக்கிட்டு சுற்றி எடுத்துருங்க. இந்த மாதிரி வந்துடும். நம்மளுக்கு வந்துட்டு நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான ஷேப்பில் பூரி மாவுறது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுருக்கணும் ஏற்கனவே. இதை வந்து நம்ம எண்ணெய் வந்து இந்த பக்கம் காய வச்சுக்கோங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு காய வைக்கணும். பூரிக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா காயணும். லைட்டாக அந்த மிதமானதெல்லாம் காயக்கூடாது, நல்லா காயணும். இந்த மாதிரி கொஞ்சோண்டு போட்டு பார்க்கணும். போட்டு உடனே அப்படியே புஷ்ஷுன்னு வருது பாருங்கள், மேலே வருது பாருங்கள். அப்படி வந்துச்சுன்னா எண்ணெய் கரெக்டான பக்குவமாக இருக்குது. போட்டு உடனே நம்ம வந்து எண்ணெயை வந்து இப்படி பார்த்து மெதுவாக செய்யுங்க. இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். லைட்டாக வந்து கோதுமை பூரின்றனால கொஞ்சம் லைட்டாக ஓட்டை உழுக தான் செய்யும், பார்த்து செஞ்சுக்கோங்க. இந்த பக்கம் திருப்பும் போது எண்ணெயை வந்து வடித்து விட்டுக்கோங்க. நம்ம பூரி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கருகாமல் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும்போது எடுத்துருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம பூரி ரெடி. இப்போ வந்து நம்ம பூரி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா புஷ்ஷுன்னு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து பூரிக்கு வந்து எப்போயுமே வந்து இந்த பூரி கிழங்கு தான் வந்து நல்லா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.